ஹாய் எவ்ரிவன். நம்ம எடுத்த 15 டே ஒர்க் ஷாப்போட முக்கியமான டே தான் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரம் வரப்போகுது. ஸோ கம்மிங் சாட்டர்டே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ப்ராஜெக்ட் எக்ஸ்போ வச்சிருக்கோம். அந்த ப்ராஜெக்ட் எக்ஸ்போக்கு என்னென்ன மாதிரிலாம் ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டு இருக்காங்க பசங்க எல்லாருமே. ஸோ அவங்கள்ட்ட கேட்கலாம் என்ன ப்ராஜெக்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. தம்பி, நீங்கள் என்ன ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க? Arduino based heartbeat monitor. ஹார்ட்பீட் மானிட் பண்ணி கொடுக்கும். ஸோ Arduino பேஸ்டு ஹார்ட்பீட் மானிட். ஓகே, அவுட்புட் வந்துட்டு இருக்கா? Output. ஓகே. தம்பி, நீங்கள் என்ன ப்ராஜெக்ட் பண்ணிருக்கீங்க? நான் டெம்பரேச்சர் கண்ட்ரோல் ஃபேன் யூஸ் பண்ணுறேன். டெம்பரேச்சர் கண்ட்ரோல் ஃபேன். Arduino இதோட ஒர்க்கிங் என்ன? இதோட ஒர்க்கிங் என்ன, டெம்பரேச்சர் ரைஸ் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக ஃபேன் ஆன் ஆகும். டெம்பரேச்சர் ரைஸ் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக ஃபேன் ஆன் ஆயிரும். ஸோ வந்து இப்போ இருக்கிற வெயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமான ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ நம்மளோட டெம்பரேச்சர் வந்து அதிகமாக அதுக்கு தகுந்த மாதிரி ஃபேன் வந்து அதிகமாக. ஐயோ மாலா, எரிச்ச தாங்க முடியல. பேல 12ஆம் நம்பர்ல வை. நீங்க பார்த்துருப்பீங்க ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி எல்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு பேசிக்ல வந்து எம்ப்ராய்டரி வச்சு பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இன்னொரு தம்பி என்ன பண்றான்னு கேட்டலாம். gas level monitoring and home automation. கேஸ் லெவல் மானிட்டரிங் அண்ட் ஹோம் ஆட்டோமேஷன். எந்த கேஸ்? LPG gas. எல்பிஜி கேஸ் வந்து மானிட்டர் பண்ணி என்ன பண்ணும்? LPG gas மானிட்டர் பண்ணி எனக்கு வந்து வீட்டோட மெயின் சப்ளை ஆஃப் பண்ணிடும். அந்த நேரத்தில் நோட்டிஃபிகேஷன் வந்துடும் வீட்டுக்கு. ஓ சூப்பர், ஓகே. அப்போ எல்பிஜியோட கேஸ் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெயின் சப்ளை ஆஃப் பண்ணிட்டு பஸ்ஸர் அடிக்கிற மாதிரி தம்பி வச்சிருக்காரு. பஸ்ஸர் மட்டும் அடிக்குமா இல்லை வேற ஏதாவது நோட்டிஃபிகேஷன் ஏதாவது வருமா? நோட்டிஃபிகேஷன் வரும். கேஸ் லெவல் இஸ் ஹை நோட்டிஃபிகேஷன் வரும். நோட்டிஃபிகேஷன் எதில் வரும்? இப்போ மொபைலில் வரும். மொபைல், லேப்டாப் டேரெக்டாக மொபைலில் வர மாதிரியே பண்ணியிருக்கீங்க. மொபைல் வரைக்கும் என்ன கண்ட்ரோல் யூஸ் பண்ணியிருக்கீங்க? வைஃபை கண்ட்ரோல் தாங்கண்ணா. வைஃபை மாடல், அது ஒரு பேர் ஏதாவது இருக்கா? ESP 8266 வைஃபை இன்பில்ட் மாடியூல் இருக்கு. ஓ, ESP 8266 வைஃபை மாடல் யூஸ் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா நம்ம ஸோ இதுதான் நம்மளோட சக்ஸஸ்ன்னு நினைக்கிறோம். ஸோ 15 டேஸில் வைஃபை நம்ம Arduino எடுத்து கொடுத்தோம். தம்பி வந்து இன்னொரு 1 டே வந்து ஒர்க் ஷாப் எடுத்து கொடுத்தோம். வைஃபை பற்றி 8266 பற்றி ஒர்க் ஷாப் எடுத்து கொடுத்தோம். அந்த ஒர்க் ஷாப்பில் வந்து கற்றுக்கிட்டு அதை வச்சு நான் இன்க்ளூட் பண்ணி நான் ப்ராஜெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபோனுக்கு மெசேஜ் வர மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்துடலாம். தம்பி, உங்கள் பேர்? என் பேர் நமதீஸ்வர். ஓகே. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் செய்யறது வந்து காட்டன் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட்டுங்கிற சின்ன ப்ராஜெக்ட் தான். இதுல வந்து LDR யூஸ் பண்ணி செய்யறதுனால கொஞ்சம் இஷ்யூஸ் நிறைய வருது. ஓகே, உங்களுக்கு கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்குது, அதுக்கு ரெக்டிஃபை பண்ணிட்டு இருக்கீங்க. ஃபைன், சூப்பர். ஸோ இந்த ப்ராஜெக்டோட கரு என்ன? இந்த ப்ராஜெக்ட் எதுக்காக யூஸ் ஆக போகுது? இந்த ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணி என்னென்ன மெட்டீரியல் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ண முடியும். இப்போ திக்கான கிளாத்தா இருந்தா நிறைய விதமான கர்டைன்ஸ்லாம் யூஸ் பண்ண முடியும். இப்போ விண்டோஸ்க்குலாம் வந்து கொஞ்சம் திக்கான கிளாத்தா இருந்தா டென்சிட்டி வீட்டுக்குள்ள கம்மியா வரும். லைட்டோட டென்சிட்டி கம்மியா இருக்குன்னா அதுக்கு நிறைய யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ ஒரு காட்டன் ப்ராடக்ட் இல்லை ஒரு காட்டன் மெட்டீரியலோட குவாலிட்டியை வந்து நீங்கள் செக் பண்ண போகிறீங்க. சூப்பர். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடு. நம்மளது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா வந்து உங்கள் அப்பா காட்டன் ஃபீல்டு இருக்காரு, அதாவது டெக்ஸ்டைல் ஃபீல்டு இருக்காரு. டெக்ஸ்டைல் ஃபீல்டு இருக்கார் அப்படிங்கிறக்காக வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எங்கள் அப்பா வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி வந்து செக் பண்ணுவாங்க. அந்த குவாலிட்டி செக் பண்ணுறதை ஒரு ஆட்டோமேட் பண்ணியிருக்கீங்க, கரெக்டுங்களா? சூப்பர். பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம இதுதான் ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னா எதை பேஸ் பண்ணி இருக்கணும் அப்படின்னா ரியாலிட்டியை பேஸ் பண்ணி இருக்கணும். ஸோ நம்ம ரியல் டைமில் ஃபேஸ் பண்ணுற இஷ்யூஸ் வந்து எப்படி சார்ட் அவுட் பண்ணுறோம் அவரோட சின்ன மெஷர் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ நீங்கள் இங்கே பண்ணுறது எல்லாருமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு காலேஜ் ஃபைனல் இயரோ காலேஜ் செகண்ட் இயர்லாம் கிடையாது. ஜஸ்ட் நான் அவங்கள்ட்ட கேட்குறேன், தம்பி நீங்கள் இப்போ என்ன முடிச்சிருக்கீங்க? 12th ஸ்டாண்டர்ட். ஸோ இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா 12th முடிச்சுட்டு ஒரு 15 டேஸ் கோர்ஸ் வந்து ப்ராப்பராக எல்லாமே சூப்பராக குவாலிட்டியாக பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ வேறு உங்களுக்கு கோர்ஸ் எப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா? சூப்பர் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. சூப்பர் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஓகே, சரி. இன்னும் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய ப்ராஜெக்ட் உள்ள பண்ணிட்டு இருக்காங்க. ஃபைனல் ப்ராஜெக்ட் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம அதையும் பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் 3 பேர் வந்து ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க என்ன ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க நம்ம அவங்கள்ட்ட கேட்டலாம். உங்களோட பேர் என்ன? அக்ஷயாங்கண்ணா. அக்ஷயா, நீங்க என்ன ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ஸ்மார்ட் டஸ்ட்பின் பண்றேங்கண்ணா. ஸ்மார்ட் டஸ்ட்பின். ஓகே, இந்த டஸ்ட்பின் என்ன பண்ணும்? இது வந்து ஈரமா இருக்கிற பொருள், ஈரமா இல்லாத பொருள், உலர்ந்த பொருளும் ஈரமா இருக்கிற பொருள் தனியா பிரிச்சு போடுற மாதிரி பண்றீங்களா? ஓகே, அப்போ வந்து உங்களுக்கு வந்து அப்போ ஈரமா இருக்கிறதெல்லாம் வந்து மக்கும் குப்பை கணக்கில் போயிடும், ஈரமா இல்லாத மக்காத குப்பை அந்த மாதிரி தனியாக பிரிச்சு போட்டுரும். ஓகே, சூப்பர். இதுக்கு என்னென்ன காம்பவுண்ட்லாம் யூஸ் பண்ணிருக்கீங்க நீங்க? சர்வோ மோட்டார் யூஸ் பண்றேன், அல்ட்ராசோனிக் சென்சார் யூஸ் பண்றேன், ஆர்டினோ யூஸ் பண்றேன், சாயில் மாய்ஸ்சர் சென்சார் யூஸ் பண்றேன். ஓகே, சாயில் மாய்ஸ்சர் எதுக்காக யூஸ் பண்றீங்க? அது வந்து ஈரமா இருக்குதா ஈரமா இல்லையாங்கிறது வந்து செக் பண்றதுக்குங்க. ஓகே, சூப்பர். அப்போ இந்த சென்சார் வந்து சாயில் மாய்ஸ்சர் சென்சார். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈரமா இருக்கா இல்லையான்னு பிரிச்சு கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ண போவீங்க. ஓகே, கோடிங் எல்லாம் போட்டீங்களா? கோடிங் போட்டாச்சு. ஓகே, எல்லாம் புரிஞ்சு பண்ணிருக்கீங்களா? ஓகே, ப்ராஜெக்ட்டோட அவுட்புட் எந்த லெவல்ல இருக்கு? அவுட்புட் வந்து இப்போ ஓகேவா போகுதுங்க. ஓகேவா போகுது, சீக்கிரம் அவுட்புட் எடுத்துடலாம் இல்லையா? ஓகே, சூப்பர். ஸோ அடுத்து வந்து என்ன ப்ராஜெக்ட் பண்ணுறாங்கன்னு இன்னொருத்தங்கள்ட்ட கேட்டலாம். ஸோ உங்கள் பேர் என்ன? காஷிகா நாயர்னா. ஓகே, சூப்பர். நீங்கள் என்ன ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? ரோபோட் கார் வந்து Arduino வச்சு யூஸ் பண்ணி ப்ளூடூத் மாடியூல் யூஸ் பண்ணி பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, அப்போ ப்ளூடூத் மூலமா கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கார் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள். ஓகேவா? ஓகே, அவுட்புட் வந்துச்சா? இல்லைண்ணா, இன்னும் அவுட்புட் வந்துட்டு இருக்கு. ஓகே, சீக்கிரம் எடுத்துலாம் அவுட்புட்டை. ஓகே, அவுட்புட் வந்துட்டு அடுத்து நம்ம வீடியோ வந்து ஃபுல் வீடியோ போடுறோம். அவுட்புட் எடுத்துட்டு நீங்கள் எப்படி பண்ணீங்க எல்லாமே கிளியராக பண்ணி ஃபுல் வீடியோ வந்து நம்ம போட்டு கொடுக்க போகிறோம். ஓகேவா? ஸோ சீக்கிரம் அவுட்புட் எடுத்துங்க. எத்தனை நாள் அவுட்புட் எடுக்கிறதுக்கு? இன்னைக்கு ஈவினிங்குள்ள வந்து. இன்னைக்கு ஈவினிங்குள்ள அவுட்புட் எடுத்துறீங்க. சூப்பர். ஓகே, சூப்பர். ஓகே, ஃபைன். நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க மேம்? ஆன்டி ஸ்லீப் அலாம் டிடெக்டர். உங்களோட நேம் என்ன? என் பேர் தீபிகா. தீபிகா. ஆன்டி ஸ்லீப் அலாம் டிடெக்டர். அலாம் டிடெக்டர் இது எங்கே யூஸ் ஆகுது?
டிரைவர்ஸ்லாம் நைட்டு வண்டி ஓட்டுனாங்கன்னா அவங்க தூங்கிடுவாங்க டக்குன்னு. அதனால இந்த இது யூஸ் பண்ணோம்னா அவங்க தூங்குறப்ப பசர சவுண்ட் கேட்கும். ஓ அப்படியா? அதுக்கு தான் இந்த கிளாஸ் கொடுத்துருக்கீங்களா? இந்த கிளாஸ் என்ன பண்ணும்? இந்த கிளாஸ் போட்டிருக்கும் போது நம்ம இதெல்லாம் கனெக்ட் பண்ணிட்டோம்னா, நம்ம கண்ணை மூடிட்டோம்னா இங்க இருக்கிற இது ரிசீவர் வந்து சென்ஸ் பண்ணி பசர் ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆகும். பஸ்ஸர் ஆன் ஆயிரும், கார் நிறுத்திடுமா? ஆமாங்கண்ணா, அதுக்கு மோட்டார். ஓ இதுக்கு அந்த வீல் மாதிரி செட் பண்ணிருக்கீங்க. ஓகே சூப்பர். அவுட்புட் எந்த லெவலில் இருக்கு? அவுட்புட் வந்துச்சுன்னா கரெக்டாக இப்போ செட் பண்ணி ஓ கனெக்ட் பண்ணி அவுட்புட் காமிச்சிடலாம். நம்மளோட ஒரு ஃபுல் வீடியோ எடுத்துலாம் சீக்கிரம். ஓகே ஃபைன். நீங்கள் என்ன ஸ்டாண்டர்ட் முடிச்சிருக்கீங்க? 12th ஸ்டாண்டர்ட். ஓ இப்போ தான் 12th முடிச்சு லீவில் இருக்கீங்க. ஓகே ஸோ உங்களுக்கு நம்ம கோர்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா? ரொம்ப யூஸ்ஃபுல். அதனால தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அதனால இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ ப்ராஜெக்ட் அவுட்புட் எடுத்துலாம் சீக்கிரம். ஓகே ஓகே சூப்பர். ஸோ இப்போ வந்து ஒரு 3 டைப் ஆஃப் ப்ராஜெக்ட் உள்ள பண்ணிட்டு இருக்காங்க, வெளியில் ஒரு 3 டைப் ஆஃப் ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கோர்ஸ் முடிச்சதுக்கப்புறம் வீட்டில் இருந்து நிறைய பேர் ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கமிங் சாட்டர்டே வந்து பார்த்தீங்கன்னா இதோட எக்ஸ்போ வரப்போது, அதோட ஃபுல் வீடியோ நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தம்பி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் செட்டப் முடிச்சிட்டாரு ப்ராஜெக்ட் பற்றி. அந்த ப்ராஜெக்ட் நம்ம இப்போ போய் பார்க்கலாம். தம்பி ஹாய், உங்களோட பேர் என்ன? தினேஷ். தினேஷ். உங்க பேரு? ஸோ இவர் பேர் தினேஷ், என் பேர் தினேஷ். ஓகே மூஞ்ச மட்டும் கேலண்டர்ல வர முருகன் போட்டோ மாதிரி சிச்சா மாதிரியே வச்சிருக்கீங்க. ஃபைன். ஸோ நீங்கள் ப்ராஜெக்ட் முடிச்சிட்டீங்க உங்களோட ப்ராஜெக்ட், ரைட்டா? ஸோ ஓகே, இப்போ உங்களோட ப்ராஜெக்டோட மோட்டோ என்ன, உங்கள் ப்ராஜெக்டோட டைட்டில் என்ன, எல்லாமே சொல்கிறீங்களா? இது வாட்டர் பொல்யூஷன் வித் டர்பிலிட்டினா, இந்த வாட்டரோட பியூரிட்டி செக் பண்ணுறதுக்காக நம்ம மெயின் பர்பஸ்னா. ஓகே, அப்போ வாட்டர் பொல்யூஷன் யூசிங் டர்பிலிட்டி சென்சார். ஃபைன். இது எது டர்பிலிட்டி சென்சார்? இது டர்பிலிட்டியோட மாடியூல். ஓகே சூப்பராக கனெக்ட் பண்ணிருக்கீங்களே. உள்ள இருக்கிற டர்பிலிட்டி சென்சார். ஓகே இங்கே கனெக்ஷன் கொடுத்து நாங்கள் அடிராவில் கொடுத்து பிரெட் பவுலில் கொடுத்து எல்சிடிக்கு மாட்டி வைக்கணும். ஓகே சூப்பர். இப்போ இது உங்களுக்கு என்ன ஷோ பண்ணும், இதனால என்ன யூஸ்? இதனால வாட்டரோட பியூரிட்டி செக் பண்ணி நம்மளால யூஸ் பண்ண முடியும். இந்த லேக் சைடில் பொல்யூஷன் நிறையா பண்ணிடுறதால உள்ளே போகிறப்பே குழந்தைகளுக்கு பயமாக இருக்கும். இதை விட்டுட்டா பேரண்ட்ஸும் ஈஸியாக குழந்தைகளை நம்பி உள்ளே விடலாம். ஓ ஃபைன். இப்போ நம்ம இருக்கிற ரீஜன் வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடு ரீஜியனில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பொல்யூஷன், ரிவர் வந்து நிறையா பொல்யூட் ஆகி வருது. காளிங்கராயனா இருக்கட்டும், நம்ம காவேரி ஆறா இருக்கட்டும், வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டையிங் ஃபேக்ட்ரி தாண்டி வரங்காட்டி நிறைய பொல்யூட்டடாக வருது. ஸோ இது வந்து பொல்யூஷன் செக் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணலாம் இல்லையா? கண்டிப்பாக. ஆமாம். ஓகே சரி, நம்ம இது பண்ணி பார்த்துடலாமா? பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே ஃபைன். ஆன் பண்ணிடுறீங்களா? ஆமாம். ஓகே என்னன்னு காட்டுது? வெல்கம் டு மெஜஸ்ட்ரானிக்ஸ். பரவாயில்லையே, சரி விளம்பரம் பண்ணியிருக்காரு கம்பெனிக்கு தம்பி. ஓகே ரைட், வெல்கம் டு மெஜஸ்ட்ரானிக்ஸ். நெக்ஸ்ட் வாட்டர் வந்து கிளீனு காட்டுற எதுலேயும் விடாது. இப்போ டர்ட்டி வாட்டர்ல உள்ள விடுறப்ப இது வெரி டர்ட்டி. ஏறுங்க, என்ன இது காட்டல, ஒரே நிமிஷம் இல்லைடுங்க. ஓகே இதை காட்டுங்க. இப்போ வந்து வாட்டர் வந்து இங்கே டர்ட்டியாக இருக்கு. ஃபைன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா டர்பிலிட்டி 1 அந்த லெவல் மாறிட்டு இருக்கு. உங்களுக்கு வந்து வாட்டர் வெரி டர்ட்டின்னு காட்டுது. சூப்பர் ஃபைன். டர்பிலிட்டி 290க்கு மேலே இருக்கு. ஸோ எவ்வளோக்கு மேலே வந்தால் டர்ட்டியான வாட்டர் நீங்கள் ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க? ஸோ இது ரொம்ப தண்ணி வந்து ரொம்ப டர்ட்டியாக இருக்கு இங்கே இருக்கிறது. ஓகே நான் வந்து 30க்கு மேலே போனாவே டர்ட்டின்னு ஃபிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓ 30க்கு மேலே போனாவே டர்ட்டி. 30 கீழே இருந்தால் தான் நல்லா தண்ணி உங்களுக்கு. 30லேருந்து 10க்குள்ளே இருந்துச்சுன்னா அது வந்து நான் யூஸ் பண்ணலாம், நான் ரொம்ப லிமிட்டடாக யூஸ் பண்ணணும். ஓகே 0லேருந்து 10 வந்து வெரி பியூர் வாட்டர்னு செட். ட்ரிங்கபிள் வாட்டர் அதெல்லாமே. ட்ரிங்கபிள் வாட்டர். சூப்பர் சூப்பர். இது வந்து எங்கள் வீட்டில் இருக்கிற ட்ரிங்கபிள் வாட்டர் தான். ஓ இது வந்து ஆர்ஓலேருந்து எடுத்து வந்தீங்களா? ஆமாண்ணா. சூப்பர். ஓகே இப்போ இதில் விட்டு பாருங்க. இதை செக் பண்ணலாம். ஓகே செக் பண்ணி காட்டுங்க. காட்டுது வாட்டர் வெரி கிளீன் காட்டுது. ஸோ வெரி கிளீன் காட்டுச்சுன்னா அது வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பர். ஓகே ஸோ நீங்கள் எத்தனை நாளாக கோர்ஸ் வந்துட்டு இருக்கீங்க? நான் கிட்ட ஸ்டார்டிங்லேயே 25 days இருக்கு. ஓ 20 to 25 days இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்டே முடிக்கிற அளவுக்கு உங்களுக்கு வந்து நாலேஜ் வந்துருச்சு. உங்களுக்கு நம்மளோட கோர்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா? வெரி யூஸ்ஃபுல்லாக. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஓகே ஃபைன். ஸோ தம்பி வந்து பார்த்தீங்கன்னா தம்பி இப்போ தான் 12th முடிச்சிருக்காரு. 12th முடிச்சு 15 days கோர்ஸ் வந்து இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணியிருக்காரு. ஸோ நீங்கள் வந்து பேசிக்காக அதை கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா தாராளமாக வந்து தேடலாம். எதாக இருந்தாலும் தேடினீங்க அப்படின்னா ஈஸியாக இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் செட்டப் ப்ராஜெக்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மினி ப்ராஜெக்டே சப்மிட் பண்ணலாம். ஸோ அந்தளவுக்கு குவாலிட்டியான ஒரு ப்ராஜெக்ட் வந்து நமக்கு அவுட்புட் பண்ணி கொடுத்துருக்காரு. சூப்பர் தம்பி. இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட் பண்ணுவீங்களா? கண்டிப்பாக பண்ணிடுவீங்க. சூப்பர். பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்டே முடிச்சிட்டாரு தம்பி. ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ப்ராஜெக்ட். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களோட ரீஜியனில் என்ன ப்ராப்ளம் இருக்குது, ஸோ அந்த ப்ராப்ளம்க்கு என்ன சொல்யூஷன் கிடைக்கும். நான் தம்பிட்ட தான் சொல்லியிருந்தேன், முதல்ல ப்ராஜெக்ட் நீங்கள் எடுக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் என்ன ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். அவர் இந்த மாதிரி ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தார். ஸோ அதுக்கு இந்த மாதிரி ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு வந்து என்ன சென்சார் யூஸ் பண்ணலாம், என்ன மாடியூல்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத செக் பண்ணி ப்ராப்பராக வந்து அவுட்புட் எடுத்து கொடுத்தாரு. இந்த ப்ராஜெக்ட் நீங்கள் எத்தனை நாளாக பண்ணிட்டு இருக்கீங்க?
கிட்டத்தட்ட 1 வீக்காக பண்ணிருக்கோம். 1 வீக்ல ஒரு ப்ராஜெக்ட் நீங்க எடுத்து வச்சிட்டீங்க. ப்ராஜெக்ட்ல நீங்க என்னெல்லாம் யூஸ் பண்றீங்க எக்ஸ்பிளைன் பண்றீங்களா? இதில் பிரெட் போர்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. கரெக்ஷன் வந்து சிம்பிளிசிட்டியாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஓகே எல்சிடி வந்து 60:2 எல்சிடி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது கால்குலேட் பண்ணுறதுக்கு அடிரோ யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே சென்சார் மாடியூல் வந்து உள்ளே கொடுத்து சென்சார் வந்து வெளியே கொடுத்துருக்காங்க. 10 சென்சார். ஓகே சூப்பர் பேட்டரி கன்சப்ஷன் கம்மி பண்ணுறதுக்காக ஸ்விட்ச் யூஸ் பண்ணியிருக்காங்க. சூப்பர். ஓகே தம்பி, இப்போ இதுல வந்து நம்ம உங்களுக்கு ப்ராஜெக்ட்ல நம்ம கோர்ஸ் எடுக்கிற கிட் கொடுத்து இல்லையா, அது போக எக்ஸ்ட்ராவா என்ன வாங்கியிருக்கீங்க? ஸ்டெபிலிட்டி சென்சார் மட்டும் தான் இப்போ எக்ஸ்ட்ராவா ஸ்டெபிலிட்டி சென்சார் மட்டும் தான் வாங்கியிருக்கீங்க, மற்றதெல்லாம் நம்ம கோர்ஸ் கொடுத்த கிட்லேயே பண்ணிட்டீங்க. பண்ணி வச்சு. சூப்பர் தம்பி. ஓகே, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாகவே ப்ராஜெக்ட் முடிச்சிட்டார். எக்ஸ்ட்ரா எதுவுமே வாங்கல. ஸோ ப்ராஜெக்ட் வந்து மேக்ஸிமம் அதான் சொல்லியிருந்தோம், கிட்டுக்கு என்ன கிட் கொடுத்துருக்கோமோ அதுக்குள்ளே பண்ணுங்க சொல்லியிருந்தோம். ஸோ அந்த மாதிரி சூப்பராக பண்ணிட்டாரு. சூப்பராக பண்ணியிருக்கீங்க தம்பி, வாழ்த்துக்கள். ஸோ இந்த மாதிரி நிறையா வந்து கத்திரி ப்ராஜெக்ட் ட்ரை பண்ணுங்க. சொல்லுங்க தம்பி, எங்களுக்கு எப்போ கிளாஸ் ஸ்டார்ட் பண்றீங்க? உங்களுக்கு நீங்கள் என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? நான் 9th படிக்கிறீங்கண்ணா. பேர்? முகிலன். ஓகே, முகிலன் மாதிரி 9th படிக்கிற ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 6th இருந்து 9th படிக்கிற ஸ்டூடெண்ட்க்குலாம் ஒரு பேட்ச் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். அந்த பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா May 2nd வீக்ல ஆரம்பிக்கலாம் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். இந்த கிளாஸில் நீங்கள் 6th இருந்து 9th படிக்கிற எந்த பசங்களாக இருந்தாலுமே May 2nd வீக் உள்ள நாங்கள் கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. இப்போ போட போகிற பேட்சில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன மாதிரியான கிட்ஸ் எல்லாம் வரப்போகுது, என்னென்ன மாதிரியெல்லாம் சொல்லி தரப்போம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ May 2nd வீக்கில் தம்பி மாதிரி 9th படிக்கிற 6th இருந்து 9th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் யாராக இருந்தாலுமே கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ரொம்பவே கம்மியான சீட்ஸ் தான் இருக்குது. மினிமமான ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் எடுத்து கொடுக்க முடியும். ஏன்னா அப்போ தான் ரொம்ப ஃபோக்கஸ்ஃபுல்லாக சொல்லி தர முடியும். நிறைய பேர் எடுத்து வச்சு நம்ம நிறைய பேருக்கு டக்குன்னு சொல்லி தர முடியாது. ஸோ கம்மியான ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் எடுக்க போகிறோம். யாரெல்லாம் முன்னாடி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணீங்களோ அவங்களுக்கு மட்டும் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ்க்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மெஜஸ்டானிக்ஸை ஃபாலோ பண்ணிக்கங்க. இன்ஸ்டாகிராம் பேஜ் கீழே கொடுக்குறோம், ஃபாலோ பண்ணிக்கங்க. தேங்க்யூ, பாய் எவ்ரி ஒன். Bye, see you. வெற்றியோட திரும்புங்கண்ணே.